நந்தி காதை கடிச்சிடாத. சுட்டு பிடிச்சா. ஹே ஹாய் டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ஒரு விளாக் மாதிரி போட்டு. டுடே ஃப்ரைடே, ஸோ வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயில் போகலாம் அப்படி சொல்லிட்டு நானும் ஹவுஸ் ஓனர் போனோம், என்னோடய தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கீழே தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ அப்படியே கீழே இறங்கி போயிட்டு அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது கோயில். ஸோ நடந்தே போகிற தூரம் தான். ஸோ 2 பேரும் அப்படியே நடந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நடந்தே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இதுதான் கோயில். இது கனக துர்க்கை அம்மன் கோயில் அப்படின்னு தான் போர்டு இருக்கும். இதில் ஒன்லி சிவன் கோயில் மட்டும் இல்லை, உள்ளே என்னென்ன சாமி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். துர்க்கை அம்மன் தான் இங்கே ஸ்பெஷலாக இருப்பாங்க. அண்ட் பெருமாள் சாமி இருப்பாங்க. அண்ட் சிவன் எல்லா சாமியுமே கலந்து தான் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு. இந்த கோயிலில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே ஃபுல்லாக கனகதுர்க்கை அம்மன், சனி பகவான் அண்டு குரு பகவான் இந்த மாதிரி சாமிகள் ஃபுல்லாக கீழே வச்சுருக்காங்க. மேலே 2nd ஃப்ளோரில் பெருமாள் சாமி ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டு ஃப்ளோரில் தான் சிவன் ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டு மேலே போகணும். மோஸ்ட்லி எல்லா மூலதனமும் எடுக்க முடியல, ஏன்னா கோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது 2nd ஃப்ளோர் அடைச்சி வச்சுருந்தாங்க, இந்த கேட் பின்னாடி வழியாக போகிற மாதிரி. ஸோ லாஸ்ட்டில் 3rd ஃப்ளோருக்கே போயிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே சிவன் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. இது 2nd டைம் நான் விசிட் பண்ணிட்டேன் இந்த கோயிலை. ஃபஸ்ட் டைம் வந்தனால தான் 2nd டைம் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்தேன். யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கு ஏற்றாப்புல சிவலிங்கம் இங்கே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் கும்பகோணம் போனப்போ பார்த்துருந்தேன் அந்த மாதிரி. அது போக சென்னையில் இன்றைக்கி தான் 2nd டைம் நான் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ராசிக்கு ஏத்தாப்புல சிவலிங்கம் இருக்கு. லாஸ்ட் இயரும் இதுக்குள்ள போக முடியாம போச்சு. நான் தனுஷ், இது தினேஷ். நீ குங்குமா சாமி கும்பிடு பண்ணிடுச்சு. ஒவ்வொரு ராசிக்கு இருக்குப்பா, நல்லா இருக்கு. எங்க இருக்குன்னு பாரு. தனுஷ் ராசி. தனுஷா?
இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் நந்தி. நந்தி காதை கடிச்சிடாத. ஸோ அப்படியே பேக் டோர் வழியாக நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ இது வழியாக கீழே போயிட்டோம். இங்கே நான் வீடியோ கிளிப்ஸ் நான் பெருசாக எடுக்கலை, ஏன்னா அவங்களுமே சொல்லிட்டாங்க எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே எடுக்க தோணலை, வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப கருவறைக்கும் போக வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இங்கே தான் பெருமாள் சாமி இருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே பானிபூரி கடை இருந்துச்சு. பானிபூரி பார்த்தோன்னா சாப்பிடாம எப்படி போக முடியும்? ஸோ லைட்டாக பசிக்கவும் 2 பேரும் அப்படியே ரோட்டில் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுட்டு பிடிச்சா எப்படி இருக்கு? நானும் பண்ணேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டோம். டாடா பை பாய். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. டாடா பை பாய்.